மகாபாரத போர்ல ஒரு மாபெரும் பாண்டவர் படை துரோணரால அழிக்கப்படுது. இவ்வளவு பெரிய படையை துரோணர் அழிக்கிறாரேன்னு சொல்லிட்டு பாண்டவரால எதுவுமே பண்ண முடியல. துரோணர் கையில வில்லும் அம்பும் இருக்கிற வரைக்கும் துரோணரை யாராலுமே வீழ்த்த முடியாது. ஆனா துரோணருக்கு அஸ்வத்தாமன் மீது அளவு கடந்த பாசம் இருந்துச்சு. இது கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும். துரோணரை வீழ்த்துறதுக்கு கிருஷ்ணர் சதி செய்யறாரு. கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா பீமனை கூப்பிட்டு இந்த போர்ல அஸ்வத்தாமன் எனும் யானை ஒன்று இருக்கு, அதை நீ அடிச்சு வீழ்த்திடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பீமனும் அஸ்வத்தாமன் என்னும் யானையை கொன்னுட்டு துரோணர் முன்னாடி சிரிச்சுட்டே நான் அஸ்வத்தாமனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை நம்பாத துரோணர் தர்மர் கிட்ட போய் கேட்குறாரு. தர்மரோ பொய்யே சொல்ல மாட்டாரு. ஆனா அஸ்வத்தாமன் எனும் யானையை தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா எல்லா வீரர்களையும் சத்தம் போட சொல்றாரு. துரோணருக்கு என்ன கேக்குதுன்னா அஸ்வத்தாமனை கொன்னுட்டேன் அப்படின்றது மட்டும்தான் கேக்குது. அதுக்கப்புறம் தான் துரோணரை வீழ்த்தினாங்க பாண்டவர்.